ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹலிமாஸ் வேர்ல்ட். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி 3 சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முதல்ல சொரக்காய் சூப்போட ரெசிபி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு குக்கரில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. பூண்டு போடுறதால நமக்கு சொரக்காயெல்லாம் கேஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். பூண்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் டொமேட்டோ ஆட் பண்ணலாம். டொமேட்டோ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன சைஸ் சொரக்காய்க்கு வந்துட்டு ஒரு 2 குட்டி டொமேட்டோ போட்டால் போதும். டொமேட்டோ வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம இதில் சொரக்காய் தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கணும். அந்த சொரக்காய் வந்துட்டு பாருங்கள் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம ஆட் பண்ணலாம். ஒரு சின்ன சொரக்காய் போட்டாலே 3 கப்பு 3 பேர் குடிக்கிற அளவுக்கு சூப் நமக்கு ரெடி ஆகும். இப்போ நான் வந்துட்டு ஒரு சின்ன சொரக்காய் தான் இது ஃபுல்லாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. டெய்லி நைட்டில் சூப் குடித்தா ஒரு 7 டேஸில் வந்துட்டு டின்னருக்கு நீங்கள் 1 கப் 2 கப் அளவுக்கு சூப் குடித்தாலே தொப்பை குறையிறது நல்லா கண்கூட பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி நம்ம இதில் போடலாம். சூப் எவ்வளோ தேவையோ எவ்வளோ திக்னஸாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சொரக்காய் வந்துட்டு மற்றபடி பொரியல் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றத விட சூப் செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக கொதி வர வரைக்கும் விடலாம். லைட்டாக கொதி வரப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்துட்டு இதை குக்கர் மூடி வச்சிடலாம். நல்லா மூடி வச்சுட்டு இதை ஒரு 3 to 4 விசில்ஸ் வரைக்கும் விடணும். விசில் வச்சா நமக்கு சொரக்காய் நல்லா வெந்து போயிடும். இப்போ வந்துட்டு 4 விசில் வந்ததுக்கப்புறம் நல்லா கூல் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கூல் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம சொரக்காய் நல்லா வெந்து போயிட்டுருக்கோம். இது நம்ம அரைக்க போகிறோம், அதனால தான் நம்ம இதை கூல் பண்ணணும். இப்போது இது சில்லுன்னு ஆறிட்ட அப்புறமா இதை நம்ம ஃபில்டர் பண்ணி சொரக்காய் தனியாக எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த வர தண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. ஃபில்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மீதி இருக்க சொரக்காவை நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த தண்ணியும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், அதை தூக்கி போட்டுறக்கூடாது. இப்போ வந்துட்டு ஃபில்டர் பண்ண தண்ணி அப்படியே வச்சுக்கிட்டு சொரக்காய் பாருங்கள் எப்படி இருக்குது தண்ணி இல்லாமல். இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது தண்ணி சேர்க்காமல் நம்ம கொஞ்சம் அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைஞ்சதுக்கப்புறம் இப்படி ஆகும். இதை ஃபில்டர் பண்ணி போடணுன்னு தேவையில்லை, அப்படியே போட்டுடலாம். அப்படியே குடித்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போது அதை நம்ம குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அடுப்பை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஃபில்டர் பண்ணி எடுத்த தண்ணியை நம்ம இதிலே ஆட் பண்ணிடலாம். அது நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதில் ஆட் பண்ணிவிட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணும். சூப்பில் பொறுத்த வரைக்கும் உப்பும் மிளகுத்தூளும் சரியாக ஆட் பண்ணணும்னு இல்லை. நம்ம செஞ்சு முடிச்சுட்டு குடிக்கிறப்ப கூட பத்தலைன்னு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் பாயில் ஆகட்டும். பாருங்கள், இப்போ கலர் நல்லா மாறி இருக்கிறது தெரியுது. இந்த ஸ்டேஜில் நமக்கு சூப் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூடாக நல்லா டேஸ்ட்டாக இருக்க சூப்பு. சுரக்காய் சூப் தவிர வேறு எதுவுமே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. நீங்கள் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தொப்பை இருக்கவங்களுக்காக இது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பாலக் சூப் ரெசிபி பார்க்கலாம். பாலக் சூப் நம்ம டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு சூடு பண்ணுங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு போடணும். பூண்டு எல்லா சூப்புக்கும் நம்ம போடலாம், ஏன்னா அது ஃபார்ம் ஆகாத மாதிரி பார்த்துக்கும். இப்போ பூண்டு போட்டதுக்கப்புறமா நல்லா நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு ஒரு 4-5 பல் போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதில் ஆட் பண்ணலாம். வெங்காயம் ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம், அதனால இப்போவே நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் கீரை ஆட் பண்ணலாம். கீரை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணலாம். கீரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். கீரை நல்லா வெந்து லைட்டாக கலர் மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கலர் ரொம்ப கருகிடக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடணும். அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் கலர் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இப்போது நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு இதை மறுபடியும் கடாயில் போட்டு கொஞ்சம் சூடு பண்ணலாம். இப்போது இது ரொம்ப திக்காக இருக்கிறதால நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். இது பியூரின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம எவ்வளோ தண்ணி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், நம்ம கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி. நான் கொஞ்சம் திக்காக தான் குடிப்பேன், அதனால் கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லாவே பாயில் ஆகட்டும். ஆல்ரெடி பாயில் பண்ணியிருக்கிறது தான், அதனால் கொஞ்சம் நல்லா பாயில் ஆனால் போதும். இப்போது இதில் தேவையான அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணலாம்.
கீரை வந்து கோல்டுன்றதால பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது பார்க்கவே எவ்வளோ கலராக டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இது குடிச்சிங்கன்னா நல்ல வெயிட் லாஸ் ஆகும். எப்போயுமே டின்னருக்கு வந்துட்டு நீங்கள் சூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 டேஸில் ஒரு 2 to 3 கேஜிஸ் தாராளமாக குறையும். நெக்ஸ்ட் டே எழுந்து பார்க்குறப்போ ஸ்டொமக்கும் நமக்கு லைட்டாக ஃபீல் ஆகும். ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இருப்போம். இப்போ வந்துட்டு இது நல்லா வெந்துட்டப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெந்து ஓரளவுக்கு கொஞ்சம் லெவல் கம்மியாகி இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு அவ்வளோதான், நம்மளோட சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் உப்பு பெப்பர் ஏதாச்சும் பார்த்தலன்னா பார்த்து போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பாலக் சூப் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் குடிச்சிங்கன்னா கீரை இனிமேல் இந்த மாதிரி தான் எப்போயும் செஞ்சு சாப்பிடுவீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரை சூப் வந்துட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்ல ஜீரணம் ஆகிடும் சீக்கிரமாகவே. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மஷ்ரூம் சூப்போட ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு பேனில் வந்துட்டு கொஞ்சம் ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் வந்துட்டு வெயிட் லாஸில் நல்லது. இது தண்ணி ரொம்ப இருக்கும் மஷ்ரூமில். இப்போது ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது வந்துட்டு இந்த ஸ்டேஜில் இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்துட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிடணும். அதுக்கு சால்ட் எவ்வளோ தேவையோ அது வந்து ஃப்ரை பண்ணுறப்பவே நம்ம போட்டுடலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் மஷ்ரூம் ஆட் பண்ணலாம். மஷ்ரூம் வந்து க்ளீனாக மண் இல்லாமல் வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணாலே போதும், இன்னும் சின்னதாக கட் பண்ணணும்னு தேவையில்லை. இப்போ வந்து மஷ்ரூம் போட்டுட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணலாம். மஷ்ரூம் போட்டு ஃப்ரை பண்ணுறப்போ நீங்கள் தனியாக தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி அதுவே தண்ணி விடும். அது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். மஷ்ரூம்க்கு வந்து ரொம்ப உப்பு போடாதீங்க, லைட்டாக உப்பு போட்டாலே போதும். உப்பு போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஷ்ரூம் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறப்போ அதுவே நல்லா தண்ணி விடும். நீங்கள் மஷ்ரூம் சூப் வந்து குடிச்சு பாருங்கள், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடையிலலாம் வாங்கி குடிக்க தேவையில்லை, நம்மளே வீட்டில் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு பாருங்கள், அதுவே தண்ணி விட்டுருக்கு. இப்போது இதில் நமக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா தண்ணி தேவையோ அதை நம்ம கொஞ்சம் டம்ளரில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் இல்லை 2 டம்ளர் அளவுக்கு நல்லா ஆட் பண்ணிவிட்டு இது இப்போ வந்து நல்லா பாயில் பண்ண விடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் விட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு இது பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வந்து மூடி வச்சுட்டு இது நல்லா பாயில் பண்ண விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இது நல்லா பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துட்டு இது கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் இப்படி அரைச்சி வச்சுக்கணும். இப்போ இந்த அரைச்சி வச்சது வந்துட்டு நம்ம கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணலாம். உப்பு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான சால்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் சூப் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் வந்துட்டு நம்ம கார்னிஷிங் பண்ணி இதை குடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சேனலில் வந்துட்டு மிக்ஸ்ட் வெஜிடபிள் சூப் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான கார்ட் கொடுக்குறேன். நான் இன்னும் நிறைய வெயிட் லாஸ் ரெசிபிஸ் அப்புறம் பியூட்டி டிப்ஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸை பார்க்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.